நம்ம த்ராட்டில் பாடி கலட்டும்போது நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ் சென்சார் மார்க்கிங் தான் வந்து பார்க்கணும் மெயினாக. இந்த மார்க்கிங் வந்து இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு வெள்ளை பெயிண்ட் கோடு இருக்கும், இந்த இதுலேயும் வந்து ஒரு வெள்ளை பெயிண்ட் கோடு இருக்கும். ரெண்டும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம மாட்டணும். ஏன்னா இதில் வந்து ஓடுகாடி இருக்கோ இல்லையோ நம்ம வந்து கலட்டும் போது தான் தெரியும் அதில் லேசாக குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு. அதனால் நம்ம கலட்டும் போது நம்ம பார்த்து கழட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அலங்கி. இந்த ஸ்டார் அலங்கி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து நம்ம திருப்பி போட முடியாத அளவுக்கு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி இருக்கும், அதை சுற்றி வந்து ஸ்டாராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து என்னைய மாதிரி ஆளுங்களுக்கெலாம் வந்து கண்ணாடி போட்டால் தான் வந்து தெரியும். ஆனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா சென்டராக வந்து சின்னதாக வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து ஸ்டார் அலங்கி, ஏன்னா இது வந்து கலட்டுறதுக்கு இந்த ஸ்டார் அலங்கி தேவை. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் அலங்கி வச்சு கழட்டியாச்சு. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் காடி வந்து ஓடு காடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓடு காடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. கரெக்டாக மையமாக வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மார்க் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் மெயினாக. ஏன்னா இந்த மார்க் வந்து மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடு வந்து இப்படி கிராஸாக வந்து கோடு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. த்ராட்டில் பாடிலையும் வருது, இதுலேயும் வருது. இது மாறிச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம், ஓகே. அதனால் கலட்டும் போது இந்த மார்க்கை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஐட்லிங் வந்து குறைகிறது, அடைச்சி போகிறது, இது எல்லாத்துக்கும் இந்த பொசிஷன் வந்து நம்ம மாற்றி மாட்டுறது தான் காரணம். பார்த்திங்கன்னா இப்படி வச்சாலும் நம்ம மாட்ட முடியும், ஓகேங்களா. அங்கே பாருங்கள், இப்படி வச்சாலும் நம்ம மாட்ட முடியும். காடி வந்து கொஞ்சம் விலை இருக்குது, ஆனால் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த பெயிண்ட் மார்க் வந்து மாறி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்ட் மார்க் வந்து கொஞ்சம் விலகி இருக்குது, ஓகேங்களா. இந்த பெயிண்ட் மார்க்கு இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கு, ஓகே. அப்போ நம்ம நேராக வச்சு மாட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு தான் நம்ம வந்து மாட்டணும். ஏன்னா இந்த இந்த டிபிஎஸ் சென்சாருக்கு உண்டான அலைன்மெண்ட் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த இப்போ நம்ம ஐட்லிங்க் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து நம்ம வந்து டைட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதை வந்து மாட்டிட்டு லைட்டாக அப்படி நகட்டி வைக்கும்போது அந்த ஐட்லிங் ஆர்பிஎம் கொஞ்சம் வந்து ஏறிடும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து லைட்டாக வந்து ஓப்பன் ஆகிடும், லைட்டாக மைன்யூட்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். அதுதான். ஏன்னா இதில் வந்து நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓரிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன ஓரிங் இருக்கும். அது வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா தடை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஓரிங் ஃபீலிங், ஓகேயா. இதை நம்ம அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதற்கு பேர் வந்து டிபிஎஸ் சென்சார், த்ராட்டில் பொசிஷன் சென்சார், ஓகேயா. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வு. அந்த ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வு அல்லது ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அடுத்து கழட்ட போகிறோம். அடுத்து வந்து நம்ம இந்த ஐஏசிவி வால்வு வந்து கழட்டுறோம். அதே மாதிரி இதை நம்ம கழட்டிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்பர் மோட்டர்லேயும் வந்து ஒரு ஓரிங் இருக்கும். இது வந்து நம்ம இங்கே உட்கார வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஒரு பேப்பர் காணம் தூக்கிட்டு இருக்கும். நம்ம டைட் வைக்கும்போது அது கரெக்டாக வந்து உட்காரும். இந்த ஓரிங் வந்து நசுங்கி வந்து உட்காரும். இதோட வேல்யூலாம் நம்ம வந்து பார்த்தோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதோட டிபிஎஸ் சென்சார், இந்த டிபிஎஸ் சென்சாரோட வேல்யூ இந்த டிபிஎஸ் சென்சாரோட வேல்யூ இது வந்து நம்ம ஐஏசிவி இதோட வேல்யூ. ரெண்டு வேல்யூ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதோட கலர் கோடு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐஏசிவி வால்வை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஓரிங், இந்த இடத்துல ஒரு ரப்பர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இதில் கார்பன்லாம் அந்த அளவுக்கு வந்து உட்காரல. ஏன்னா வந்து கிலோமீட்டரே வந்து ஒரு 2000 தான் ஓடிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மை போன்ற அமைப்பு, ஏன்னா வந்து லைட்டாக வந்து இந்த எத்தனால் 10% கலந்துருக்கிறதுனால அது லைட்டாக வந்து மை போன்ற அமைப்பு. இதை த்ராட்டில் பாடி வந்து நம்ம இந்த பக்கம் அந்த 2 8mm போல்ட்டை கழட்டினோம்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த கார்பன் படிவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த த்ராட்டில் பாடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா 2000 கிலோமீட்டர் ஓடினதுனால அந்த அளவுக்கு இது இல்லை, இந்த மை போன்ற அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா வந்து எத்தனால் வந்து 10% இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா க்ரீஸ் மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வந்து இதை வந்து இந்த த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு, உங்களுக்கே தெரியும், இது த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கார்பன் வந்து வெளியே வருது அப்படின்றது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நம்ம த்ராட்டில் பாடி க்ளீனை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் வந்து டைரெக்டாக வந்து த்ராட்டில் பாடி க்ளீனை வச்சே க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த 2 பக்கமும் இந்த ஐஎஸ்வி வால் உட்காரக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கார்பன் வருது பாருங்கள். அடுத்து வந்து இந்த இடம். இப்போ நம்ம அதை வந்து ஏர் பிடிச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தடவை இன்னொரு தடவை க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு அதுவும் பண்ணுறதுனால இந்த ஹோல்ஸ் மெயினாக வந்து இந்த ஹோல்ஸ் தான். இந்த ஹோல்ஸு, அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு ஐஏசிவிக்கு உட்காரக்கூடிய ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸு, அதுக்கடுத்து இந்த ஹோல்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து ஐஏசிவி உட்காரக்கூடிய ஹோல்ஸ். அவ்வளோதான் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்து மாட்டுறது தான் இது. நம்ம ஓரிங்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஓரிங்கை எடுத்து போட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மாட்ட வேண்டியது. இந்த ஓரிங்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து கழட்டி மாட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கழட்டி மாட்டணும். ஏன்னா இதில் வந்து தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓரிங் வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா இது வாங்குறது கஷ்டம். ஏன்னா இதோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா அன்ஷேப்பாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஓரிங் வந்து சப்போஸ் இந்த ஓரிங் கிடைக்கல அப்படின்னா நம்ம டெஃப்லான் டேப் வந்து இந்த காடியில் வந்து ஓரிங்கை எடுத்துகிட்டு இந்த காடியில் வந்து டெஃப்லான் டேப் வந்து ஒரு நூல் மாதிரி திரித்து அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அதை வச்சு டைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஓரிங் வரும்போது நம்ம அந்த ஓரிங் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து இந்த த்ராட்டில் பாடி பைப்பை க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. அது எல்லாமே வந்து அந்த எத்தனாலோட இது தான். த்ராட்டில் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கார்பன் வந்து வந்திருக்கு. அப்புறமா நம்ம தொடச்சிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து மாட்ட வேண்டியது. நம்ம எல்லாத்தையும் ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இது இன்ஜெக்டரில் வரக்கூடிய ஓரிங் வந்து இந்த இடத்துல இன்ஜெக்டர்லேயே நம்ம வந்து மாட்டியிருக்கோம். இதை நம்ம கழட்டலை. ஓகேங்களா? இந்த இன்ஜெக்டர் மாட்டும் போது இதில் வரக்கூடிய அந்த இன்ஜெக்டரில் வரக்கூடிய ஓரிங்கே நம்ம வந்து கவனமாக பார்த்து மாட்டணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த 8mm போல்ட்டு போட்டு மாட்டியாச்சு. ஏன்னா இது வந்து மாட்ட முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு வளைவான ஸ்டெப்பு வருது. ஓகேங்களா? தைரியமாக நீங்கள் கழட்டி மாட்டலாம். நம்ம ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வ் வந்து மாட்டியாச்சு. உங்களுக்கு வந்து
ஐஏசிபி வந்து